லட்சுமி அக்கா மாவ தானே? ஆத்தாமாவும் ஓமும் ஒரே மாதிரி இருக்கு பாரு. ஓ அம்மையை விட நீ கொஞ்சம் குள்ளமா இருக்க. இல்லன்னா 2 பேரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது போல. ஆமாட்டி என்ன இத்தனை கவர்ல என்ன வாங்கிட்டு போற? ஆமாட்டி அதுக்கு என்ன நல்லா இருக்கா ஒரு நாய்க்குட்டி? நாய்க்கு பிரியாணியா? இந்த சித்திக்கு கொஞ்சம் தரியா? சரிட்டி நான் ஒண்ணு சும்மா தான் கேட்டேன். நீ கொண்டு போ நாய்க்குட்டிக்கு. இந்த லட்சுமி அக்கா என்ன கொடுமைக்காரியா இருக்கு பாரு. மிச்ச மீதியை வைப்பாங்க நாய்க்கு. இது என்ன கெட்டு போனதா நாய்க்கு வைக்குது? கெட்டு போனது இவங்க தின்னுவாவளா? அந்த நாய்க்குட்டி பாவம் இல்லையா? நல்ல வேலை இவளாச்சும் நல்லவளா இருக்காளே. நாய்க்கு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு போறா. தலை மாறும் இல்லாம நல்லவளா இருக்கா. இந்த லட்சுமி அக்காவை என்னமாச்சும் பண்ணணும். இல்லாட்டி என் மனசு ஆறாது. இந்த விஷயத்த முதல்ல அந்த மார்கிட்டி வசந்தி கிட்ட முதல்ல சொல்லணும். கிட்ட சொன்னா ஏதாச்சும் நல்ல ஐடியா கொடுப்பாவ. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்படி மரத்தடியில குளிக்குள்ள வந்து உட்காருது. என்ன நல்லா இருக்கு. ஆமாக்கே நல்லாட்டே இருக்கு. ஆனா உன் வீட்டு வேலையெல்லாம் நான் பண்ணிட்டேன். இப்ப என் வீட்டு வேலையை யார் பண்ணுவாக்க? கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து உனக்கு உதவி செய்யறேன். நீ எனக்கு பண்ண மாதிரி. அப்புறமேலும் பேச மாட்டக்கூடாது நீ. ஏடி இங்க என்னடி பண்ணுதீங்க? நான் வீட்டுக்குள்ள எல்லாம் போய் தேடிக்கிட்டு வருதேன். ஆண்டி சொல்லுங்க என்னாச்சு? ஆமாடி சொல்லுங்க என்னாச்சு? ஏன் விட்டு அவசரமா எங்களை தேடிக்கிட்டு இருக்க? காரணம் இல்லாம எங்களை தேட மாட்டே நீ. என்னாச்சு? ஆண்டி எனக்கு 1008 வேலை கிடக்கு. இதுல உங்க கூட வந்து நான் பொழுதுபோகவா இருக்கு. இல்லம்டி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்டி. அதுக்கு ஓடி வந்தேன். என்ன அத முத சொல்லி? லட்சுமி அக்கா இருக்குல்ல, அது வீட்டுல ஒரு குட்டி நாய் வளர்க்குது இல்ல, அவங்க மகதன் எங்கேயோ வந்து எடுத்துக்கு வந்தா. ஆமா அதுக்கு என்ன? அந்த நாய்க்குட்டிக்கு என்ன இல்ல மனசாட்சி இல்லாத லட்சுமி அக்கா கெட்டு போனதா கொடுக்குதான். எமட்டு கல் நெஞ்சோ அதுக்கு. இந்த லட்சுமி அக்கா பத்தி நமக்கு தெரியுமே. எச்சு கையால கூட காக்க ஓட்ட மாட்டாவ. இவங்க போய் நாய்க்குட்டி வளர்க்குறான்னு அன்னைக்கே நினைச்சேன். அவ அந்த நாய்க்குட்டி என்ன பாடுபடுதா அவங்க சிக்கிக்கிட்டு. லட்சுமி அக்காத்தே அப்படி இருக்கு போல. அது மகள்லாம் அந்த நாய்க்குட்டி அம்மட்டு நல்லா பாத்துக்கிறா. இப்ப கூட நான் வரும்போது நாய்க்கு போய் பிரியாணி வாங்கிட்டு போன தெரியுமா? என்னடி சொல்லுத? நாய்க்குட்டிக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு போனாளா? ஆமா நானே பார்த்தேன்னு சொல்லுது இல்ல. அந்த அக்காவை பழி வாங்க நல்ல சான்ஸ். ஏதாச்சும் ஐடியா சொல்லுவீங்கன்னு அவங்க கிட்ட வந்து சொன்னேன். அதுக்கு உனக்கு என்னடி பாக்க? ஏன் பழி வாங்க நினைக்க? ஒரு அழகான பூனை வளர்த்துக்கிட்டேல, அந்த பூனையை அந்த அக்கா தான் என்னமோ பண்ணிருக்குன்னு நினைக்கேன். பாவம் அது கொஞ்ச நாளே இருந்துச்சு, அதுக்குள்ள செத்து போச்சு. இதே மாதிரி இந்த நாய் ஏதாச்சும் பண்ணிடுவான்னு பயமா இருக்கு எனக்கு. செல்லக்கண்ணே அப்ப அந்த ப்ளூ கிராஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா? அக்கா இப்படி விலங்குகள் எல்லாம் கொடுமைப்படுத்துதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அவங்க வந்து பாத்துக்கிடுவாவ. இது நல்ல ஐடியா தேடி இருக்கு. எனக்கு கூட தோணல பாரு. எனக்கு ஒண்ணும் தோணல. நான் காலையில அங்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது லட்சுமி அக்கா மாவ அந்த அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அதையும் சொல்றேன். ஓ அப்ப அந்த பிள்ளை சொன்ன ஐடியா நீ எங்க கிட்ட சொல்லுதியா? ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இல்ல, நம்ம அப்படியே பண்ணுவோம். சரிம்டி நான் போய் பண்ணிட்டு வரது கம்ப்ளைண்ட். சரிடி எது நடந்தாலும் நல்லாவே நடக்கட்டி. நான் இங்க இருந்தே வேடிக்கை பார்க்கேன். மாறி உண்மையாவே இவ பூனைக்குட்டி வளர்த்தா? இவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அவ பிள்ளையவே ஒழுங்கா பாத்துக்க மாட்டா. இதுல நான் பூனைக்குட்டி எல்லாம் வளர்த்தேன்னு சொல்லுதா. அந்த அக்காவுக்கு இவளுக்கு எப்பவும் 7ஆம் பொருத்தந்தே. அதை வச்சுட்டு மனசுல வச்சுக்கிட்டு ஏன் பழி வாங்கறதுக்கு இவ இப்படி எல்லாம் பண்ணுதா தெரியுமா? இந்த செலக்கனை இப்படித்தானா? அப்ப நம்ம கிட்ட போய் சொல்லுதாளா? நான் கூட இது கிட்ட நிறைய வாட்டி வம்பளுத்திருக்கே தெரியுமா? அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்மளும் எனக்கு பழி வாங்க போறா. நம்ம இதுகிட்ட கோளாரா இருக்கணும். தெரியும்டி நம்ம என்னதே நடக்குன்னு பாப்போம். சார் நான் சொன்ன பொம்பளை அந்த நிக்குது பாருங்க. ஏமா இங்கே லட்சுமின்றது யாரு? என்னம்மா நீதே லட்சுமியா? நாங்க யாருன்னு தெரியாம என்ன இப்படி மரியாதை இல்லாம பேசுற? நாங்க ப்ளூ கிராஸ்ல இருந்து வந்திருக்கோம். நான் உன்கிட்ட ஒண்ணு டொனேஷன் வாங்க வரல. நாங்கெல்லாம் போலீஸ். ப்ளூ கிராஸ்ன்றது விலங்குகளை பாதுகாக்கிற ஒரு போலீஸ் மாதிரி. நீ உன் வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டியை கொடுமைப்படுத்துறியாமல? நீ அப்படி நாய்க்குட்டியை கொடுமைப்படுத்துற கெட்டு போனதை நாய்க்கு கொடுக்குறேன்னு இந்த அம்மா தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப நாங்க நாய்க்குட்டியை பார்க்கணும். யார் போய் சொல்றா சார்? இவ நாய்க்குட்டி என்னமோ பண்ணிட்டா போல. என்ன சொன்னாலும் நாங்க நம்ப போறது இல்ல. இப்போ நீ நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போக போறோம். நீ நாயை கொடுமைப்படுத்துறதுனால உனக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கன்ஃபார்மா?
நீதே இவங்க மவளாமா? அம்மா இந்த நாய்க்குட்டிக்கு என்னமோ கெட்டு போனதா குடுக்கறாங்களாம்ல, கொடுமைப்படுத்துறாங்களாம்ல. அங்க போலீஸ் உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அம்மா உன் மகளை பாரு, சார்ஜ் சொல்லிட்டா பாரு. இப்ப நான் என்ன பண்றது நீயே சொல்லு. அப்படின்னா சரிம்மா, இனி நாய்க்குட்டி நீ நல்லபடியா பாத்துக்கணும். இல்ல நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவோம். வாரத்துக்கு ஒரு நாள் நாங்க வந்து நாய்க்குட்டியை செக் பண்ணுவோம்.